ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸோட ஃபுல் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அளவு பிளவுஸ்ல இருந்து எல்லா அளவுகளையும் எடுத்து எப்படி இந்த பிளவுஸை வந்து கட்டிங் போடுறது அப்படின்னு நம்ம அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வந்து கடையில எப்படி நமக்கு கிளாத் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி நான் ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியும் நம்ம எப்பயும் போல கிளாத் வந்து வெட்டும் போது எப்படி போடுவோமோ அந்த மெத்தட்ல வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கு. இப்போ இந்த மாதிரி கிளாத் போட்டுட்டு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைட்ல தான் நம்ம எப்பயுமே பேக் பார்ட் எடுக்கணும். பேக் பார்ட் எடுக்கும்போது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கிளாத்தை வந்து சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அளவுகளை எடுங்க. இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்பயுமே ஒரு 2 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணணும். இந்த 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா கீழே நம்ம வந்து மடிச்சடிப்போம் இல்லையா, இந்த மாதிரி கிளாத்தை வந்து 1 இன்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங் பண்ணும். அதுக்காக நான் 2 இன்ச் விட்டுறேன். நீங்க 1.5 இன்ச் தான் விடுவீங்க அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் தாராளமா விட்டுக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி 2 இன்ச்ல வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம்ல இந்த மாதிரி 2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் சைட் பார்த்து ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரை ஈவனா வச்சுட்டு இப்போ ஷோல்டர்ல இருந்து கீழே பாட்டம் வரையும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி கிளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டா இந்த இடம் இந்த கழுத்து பகுதியில இருந்து இப்போ அந்த பிளவுஸோட உயரத்தை அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச் இருக்கு. இந்த 12.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 இன்ச் விட்டோம் இல்லையா, இந்த 2 இன்ச்ல தான் இந்த 12.5 இன்ச் வைக்கணும். இந்த மாதிரி 12.5 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட ரெடி அளவு. அப்ப நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்போடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு இப்ப கரெக்டா இந்த பாக்குக்கி இருக்கு இல்லையா, அந்த குக்கி உங்களுக்கு வீ கொக்கி இருந்தாலும் சரி இல்ல பாக்குக்கி இருந்தாலும் சரி கரெக்டா அந்த பாக்குக்கில இருந்து இந்த மாதிரி டேப்பை வந்து வச்சுட்டே வாங்க. கிளாத்தும் நம்மளோட டேப்பும் வந்து ஈவனா வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டேப்புக்கு ஈவனா கிளாத்தை பிடிச்சிட்டு வாங்க. இப்போ கொக்கி பட்டி எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 29.5 இன்ச் வருது. இப்போ இந்த மாதிரி அளவுகளை நம்ம எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை வந்து 4 பாதியாக நம்ம பிரிக்கணும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி டேப்பை வந்து 2ஆக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவை நம்ம மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணணும். மொத்தமாக 4 பாதியை நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7.25 இன்ச் கிடைக்கிது. இந்த 7.25 இன்ச்சை தான் நம்ம பாட்டமில் வந்து இந்த இடுப்போடைய சுற்றளவாக நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த 7.25 இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 7.25 நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சைடு ஒரு 1/2 இன்ச்சும் அடுத்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தமாக சேர்த்து ஒரு 1 இன்ச் கிளாத் வந்து நம்ம விடணும். இப்போ அந்த 7.25 மார்க் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக போட்டுட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கம் பார்த்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் பார்ட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்தை வந்து ஈவனாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கீழே 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சில் இந்த பேக் பார்ட்டோட கழுத்தை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இப்போ இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால நமக்கு அளவு வந்து மாறாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் விடணும் இல்லையா. இப்போ வந்து 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ பைப்பிங் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஹெம்மிங் பண்ணியிருந்தாலும் சரி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை பேக் சைட் பார்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன அளவு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆம்கோலுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுடைய உயரம் வந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக மார்க் பண்ண தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஆம்கோல் கர்வையும் கீழே அந்த கர்வ்லேருந்து பாட்டமில் வரக்கூடிய அளவையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கிளாத்தை வந்து சுருக்கல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 7.5 இன்ச் வருது. இந்த 7.5 இன்ச்சை கரெக்டாக அந்த 2 இன்ச் கீழே மார்க் பண்ணணும் இல்லையா, அந்த 2 இன்ச்லேருந்து மேலே 7.5 இன்ச் வரையும் வச்சுட்டு ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஆம்கோலுடைய அளவு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி
தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அந்த 7.5 இன்ச்சை. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு, அதாவது அந்த பிளவுஸ்ல எடுத்த ரெடி அளவு. இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக அரேஞ்ச் விடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோடைய சுற்றளவு எவ்வளோ அகலம் வந்து இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நீங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடு பார்த்து எடுத்துட்டு இப்போ இந்த கழுத்தோடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இறக்கம் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்கு. இந்த 6.25 இன்ச்சை இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு கார்னரு இந்த பாட்டம்ல இருந்து நம்ம இந்த 6.25 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வச்சுட்டு இப்ப இங்க ஒரு மார்க்கிங் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த 6.25 இன்ச் எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு மார்க், இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த கார்னர்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க எடுத்த அளவை இந்த இடத்துலயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த அளவை அப்படியே நம்ம வந்து ஒண்ணு போல வச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஆம்கோலோடைய சுற்றளவு எக்ஸாக்டா அப்படியே கிடைச்சிரும். இப்ப நம்ம இந்த இடத்த தையலுக்காக விட்டோம் இல்லையா, இந்த தையலுக்காக விட்டதுல இந்த ரெடி அளவை வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு முடியுது. இதோடைய சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முடியுது கரெக்டா. அப்ப இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா இந்த அளவு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த இடத்த மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இங்க வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டோம் இல்லையா, இந்த 1 இன்ச்ல தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் எடுக்கணும். இங்க வந்து நீங்க வச்சு லைன் எடுக்க கூடாது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த டாட் பிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அழகா நமக்கு ஒரு கர்வா கிரியேட் ஆகி வந்துடும். அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்கேலை ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த லைன்ல போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கழுத்தோடைய இறக்கம் ரெடி அளவு இல்லையா, இது வந்து தையலுக்காக விட்டது. இப்ப இந்த ரெடி அளவை மட்டும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸ்ல என்ன கழுத்தோடைய அகலம் இருக்கோ அதை எப்படி எக்ஸாக்டா எடுக்கிறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு வந்து நீங்க பேக் பார்ட் சைடு இருந்து கழுத்தோடைய அகலத்தை வந்து எடுக்கவே கூடாது. ஃப்ரண்ட் பார்ட் சைடு ஹூக் பட்டி சைடு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப பிளவுஸ இந்த மாதிரி ஹூக் பட்டி சைடு பார்த்து போட்டுட்டு இப்ப இந்த மாதிரி ஈவனா எடுத்து விட்டுட்டு கரெக்டா அந்த ஷோல்டர் வந்து நமக்கு சமமா இருக்கணும். ஷோல்டர் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஈவனா போட்டுட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து முன்ன தள்ளி போயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஃபுல்லா வச்சிடக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் எப்படி தள்ளி போச்சோ அதே இதுல நீங்க வச்சுட்டு இந்த கப் ஷேப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் கிரியேட் ஆயிரும் இல்லையா. இப்ப இந்த டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை கரெக்டா அந்த ஹூக் பட்டியில இருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சிருங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு கரெக்டா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா மேல, நீங்க இங்க இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எப்பயுமே இந்த ஷோல்டர் வந்து ஈவனா இருக்கும். இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு இங்க கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போயிருக்கும். ஆனா மேல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சமமா தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேல் அந்த மாதிரி ஈவனா வச்சுக்கணும். இப்ப வச்சுட்டு இப்ப இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்கு. இந்த 2.5 இன்ச் தான் நம்ம பேக் பார்ட்டோடைய அகலமா எடுக்கணும். இப்ப இந்த 2.5 இன்ச்சை இந்த இடத்துல மேல வச்சுட்டு இந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே இது வந்து ரெடி அளவு, கழுத்தோடைய இறக்கத்தோட ரெடி அளவு. இப்ப இதை இந்த மாதிரி மார்க் பண்ணிருங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்ததுக்கு அப்புறம் கர்வுக்கு நம்ம எப்பயுமே 1/2 இன்ச் வச்சாலே போதும். ரொம்ப வட்ட கழுத்து வேணும் அப்படின்னா நீங்க 3/4 இன்ச் வைங்க. இல்ல வந்து யூ கழுத்து மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் வைங்க. இப்ப 1/2 இன்ச் கிட்ட இந்த மாதிரி வச்சுட்டு அழகா இந்த மாதிரி நம்ம டாட்டுக்கு இந்த மாதிரி கர்வுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா தையலுக்காக விட்ட அளவு. அதே மாதிரி இங்க முன்னாடி ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி தையலுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி டாட்டா கூட நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்த லைன்ல தான் நம்ம கட் பண்ணணும். இது வந்து ரெடி அளவு, இது வந்து தையலுக்காக விட்டது. இப்ப இதுலதான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி தையலுக்காக இதுல விட்டாச்சு. இப்ப இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெடி ஷோல்டர், இந்த ஷோல்டரோட ரெடி அளவு என்னன்னு பார்க்க போறோம். இப்ப பிளவுஸ் இந்த மாதிரி பேக் சைடு பார்த்து திருப்பி போட்டுட்டு இப்ப இந்த ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட ரெடி அளவு பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் இருக்கு. இந்த ஷோல்டரோட ரெடி அளவு 2 இன்ச் இருக்கு. அப்ப இந்த 2 இன்ச்சை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. கரெக்டா ஈவனா ஸ்கேலை வச்சுட்டு
இந்த மாதிரி லைன் எடுத்துருங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவு. இப்ப தையலுக்காக அரேஞ்ச் விடணும் இல்லையா? இந்த மாதிரி இப்ப இங்க வந்து தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம். அதே மாதிரி இந்த சைடு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஆம்போலோடைய கர்வோட அளவு வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இங்க இந்த ரெடி அளவுல இருந்து இதுவரை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த தையலுக்காக விட்டதுல இப்ப முன்னாடி இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மிட் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல மார்க், தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா 1/2 இன்ச், அதுல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி இந்த சைடு இங்க இருந்து இதோடைய ரெடி அளவுல இருந்து இந்த தையலுக்காக விட்டதுல இந்த எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. இந்த எல் ஷேப்ல வைக்க கூடாது. நம்ம தையலுக்காக விட்டு எல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா? அதுல வச்சுட்டு இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லைன்லயும் இந்த மார்க் பண்ண லைன்லயும் இந்த ஸ்கேல் வந்து படுற மாதிரி வச்சுக்கணும். அதாவது டச் ஆகுற மாதிரி. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு 1/2 இன்ச் வந்து சரிவா தான் இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல்லா வச்சு மார்க் பண்றீங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. நீங்க இந்த மாதிரி அழகா அந்த மாதிரி வச்சுட்டு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் நமக்கு சரிவா வந்துரும். இப்ப இதுவும் பாத்தீங்க அப்படின்னா டச் ஆயிருச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி கர்வ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆம்போலோடைய சுற்றளவு வந்து கரெக்டா தான் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி செக் பண்றது அப்படின்னா நம்மளோட அளவு பிளவுஸை இந்த மாதிரி எடுத்துட்டு பேக் சைட் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த ரெடி அளவு இருக்குல்ல ஷோல்டர்ல இருந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பாருங்க. கரெக்டா அந்த லைன் வந்து எங்க போகுதோ அதே மாதிரி நீங்களும் போயிட்டு வச்சு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்கு. இந்த 7 இன்ச் எடுத்தோம் இல்லையா? இந்த 7 இன்ச் வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ரெடி அளவுல இருந்து வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7 இன்ச் கரெக்டா இருக்கு இந்த இடத்துல. இப்ப நம்ம எடுத்த அளவு வந்து ஆம்போலுடைய சுற்றளவு கரெக்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா தையலுக்காக நம்ம வந்து 1.5 இன்ச்சோ இல்ல 2 இன்ச்சோ விடணும். இப்ப நான் வந்து 2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்றேன். இந்த மாதிரி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த 2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிளவுஸ்ல எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா டாட் மட்டும் போட்டுவாங்க. இது வந்து தையலுக்காக விட்டது. இது வந்து ரெடி அளவு இல்லையா? அந்த ரெடி அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த லைன்ல நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிருங்க. இப்ப நம்ம பிளவுஸை கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட்ல விட்ட கார்னர்லாம் சின்ன சின்னதா அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மடிச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த லைன் அந்த மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கு. இப்ப அதே மாதிரி இந்த நம்ம 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம் இல்லையா? இந்த லைனையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கர்வா கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டை ஓரமா மடிச்சு வச்சிருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நமக்கு ரைட் சைட்ல தான் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம். இப்ப இந்த மாதிரி ரைட் சைட் பேக் பார்ட் கட் பண்ணதோட அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த சைடு தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ வந்து ஃபோல்டிங் வந்து ஒரு ஃபோல்டிங்லலாம் கிளாத் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு சமமா இல்லை அப்படின்னா கிளாத்தை நல்லா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சைஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாட்டம்ல வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நான் விடுறேன். எதுக்காக அந்த 1.25 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு 1 இன்ச்சை வந்து ஹெம்மிங் பண்ணுவோம். அப்ப மொத்தமா சேர்த்தா 1.25 இன்ச் விடணும். இந்த மாதிரி 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஸ்லீவோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து பேக் சைடு பார்த்து ஜாயின் பண்ணிருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப இந்த ஸ்லீவோட லென்த், அதாவது இங்க பாட்டம்ல இருந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா? அந்த கர்வ் வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. இந்த 6 இன்ச் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்க கரெக்டா நம்ம இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த லைன்ல இருந்து இந்த 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து ரெடி அளவு, இந்த ஸ்லீவ் உடைய ரெடி அளவு. இப்ப தையலுக்காக அரேஞ்ச் விடணும் இல்லையா? இப்ப தையலுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
இதோடைய பாட்டமுடைய அளவு பார்க்க போறோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு கிளாத் வந்து உள்ள இருக்கும் நமக்கு. இப்ப இந்த பாட்டம்ல உள்ள அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் வருது. இந்த 5.5 இன்ச்சை நம்ம இங்க மார்க் பண்ணணும். இந்த பாட்டம்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு எப்படி பாக்குறது அப்படின்னா இந்த மாதிரி டேப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீ அளந்து பாருங்க. இப்ப 7.5 இன்ச் இருக்கு. நமக்கு இந்த 7.5 இன்ச்சை தான் நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். கரெக்டா இந்த ரெடி அளவுல வச்சு மார்க் பண்ணக்கூடாது. தையலுக்காக விட்டோம் இல்லையா, அந்த லைன்ல இருந்து இந்த 7.5 இன்ச்சை இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா டேப் வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல 3 இன்ச் மைனஸ் பண்ணாவே கரெக்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 இன்ச்சுக்கு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கிராஸா கோடு போட்டுட்டு இப்ப அழகா அந்த கர்வ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கர்வா எடுத்து விட்டுருங்க. இப்ப எடுத்து விட்டுட்டு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தையலுக்காக ஒரு இன்ச் விடுறேன். இப்ப இந்த மாதிரி தையலுக்காக விட்டாச்சு. இப்ப நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனை எடுத்து விட்டுருங்க. இப்ப நெக்ஸ்ட் இந்த முன் பக்கம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது, இது வந்து பேக் சைடு ஸ்லீவ். இப்ப இந்த ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைக்குழி குறைஞ்சு விட்டோம் இல்லையா, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த ஆம்கோலுடைய ரெடி அளவுல இருந்து இந்த மாதிரி இதோட மிட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து இந்த கைக்குழி வந்து குறைஞ்சு விட்டா போதும். நீங்க வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து பஃப் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. இதுல வந்து லைட்டா நார்மலாவே நம்ம எல்லா பிளவுஸுக்கும் 1/2 இன்ச் வந்து கைக்குழி குறைஞ்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி டிரா பண்ணுங்க. அழகா இந்த 1/2 இன்ச்சை வந்து அது டச் பண்ணிட்டு வர மாதிரி வரையணும். அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்ல வந்து இந்த 1 இன்ச் மார்க் பண்ணல இல்லையா, அந்த 1 இன்ச்ல அந்த கர்வ் வந்து முடிகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நமக்கு அழகா கர்வா வந்து போயிருக்கணும். இத நம்ம அழகா கட் பண்றதுலதான் இருக்கு. கட் பண்ணும்போது நல்லா கர்வா வச்சு கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண சைடு வந்து ஒரு சின்ன அர்க்காட் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சைடு நம்ம கட் பண்ணிட்டோம்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப இந்த அளவுக்கு நமக்கு கட் ஆயிருக்கு. கைக்குழி குறைஞ்சிட்டு இருக்கும். இதுவே நமக்கு போதுமானது, பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் தான். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக் எடுத்துட்டோம். இந்த சைடு பாத்தீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்ப சென்டர்ல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு பேக் பார்ட் வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நீங்க கட் பண்ணுங்க. இல்ல கிராஸ் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க பிளவுஸ. இப்ப இந்த மாதிரி நல்லா கிராஸா வச்சாச்சு. இப்ப இந்த மாதிரி கிராஸா வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுக்க போறோம். பேக் பார்ட்டை வச்சுதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்ப அப்படியே பிளவுஸ வந்து மேல இருந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடும் அப்படியே பேக் பார்ட்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கையை இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து பேக் பார்ட் வந்து முடியுது. இந்த இடம் வந்து நம்ம மடிச்சு அடிச்சிருப்போம் இல்லையா, அப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிருங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டை இந்த சைடு அப்படியே வந்து மார்க் பண்ணிருங்க. இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு முடியுது. இந்த சைடு கழுத்து வந்து நம்ம வந்து அளவு எடுத்து வந்து மார்க் பண்ணலாம். இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்ப இந்த கழுத்தோடைய அளவை மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன மார்க் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து முடியுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடம் ரெடி அளவு இருக்கு இல்லையா, இந்த ஆம்போட ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம பிளவுஸ் எடுத்துக்கலாம்.
இப்ப இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் ரெண்டு மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, இது ரெண்டையும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஷோல்டர்ல வந்து தையலுக்காக விட்டது, பேக் பார்ட்ல தையலுக்காக விட்டது. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம ரெடி அளவு ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்ப அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப பட்டி சைடு பார்த்து எடுத்துட்டு இந்த ஷோல்டரோட ரெடி அளவையும் இந்த ரெடி அளவையும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க வரணும். இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்போலுடைய கர்வ் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். அரை இன்ச் வந்து உள்ள தள்ளி வச்சுதான் நம்ம மார்க் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை இப்ப அழகா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இப்ப இந்த கழுத்து வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிளவுஸ் எடுத்துருங்க. இப்ப அந்த கழுத்து வந்து இந்த இடத்துல முடியறத மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இதை ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டா வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த கழுத்தை நம்ம பேக் பார்ட்ல எடுத்தோம் இல்லையா, அந்த கழுத்தை இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து கர்வுக்காக மார்க் பண்ணா போதும். இப்ப இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஸ்கேல வச்சு இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கழுத்து ஒரு பாயிண்ட் தள்ளி போயிருக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த மாதிரி கர்வா உள்ள தள்ளி போன மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தள்ளி போன மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிட்டு இருங்க. அப்பதான் ஆப்போசிட்ல நமக்கு ட்ரேஸ் எடுக்கும்போது நல்லா நீட்டா தெரியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆம்போலோடைய ரெடி அளவு இது தையலுக்காக விட்டது. பேக் பார்ட்ல இருந்து தையலுக்காக விட்டது அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு கரெக்டா இந்த கழுத்தோடைய கர்வையும் நம்மளோட கழுத்தோட கர்வையும் இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு இந்த பட்டி வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க. இப்ப இங்க முடியுது, இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப தையலுக்காக பட்டி நம்ம பீஸ் ஜாயின் பண்றதுக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். சென்டர்ல டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விடணும். இந்த மாதிரி விட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியோடைய அளவு வந்து நம்ம இந்த இடத்துல எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்க இந்த 1/2 இன்ச்சும் 1/4 இன்ச்சும் விட்டது போக இதுல இருந்து நமக்கு ஒரு 2 இன்ச் இருந்தா போதும். இந்த இடத்துலதான் நமக்கு கரெக்டா அந்த டாட்டோடைய அளவு வந்து வரும். நீங்க எல்லா பிளவுஸ்லயுமே நீங்க இந்த பட்டியோட அளவு தையலுக்காக 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எடுத்தது போக அந்த அளவுல இருந்து நீங்க 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த லைனை வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டீங்கன்னா அப்படின்னா நமக்கு இந்த பிளவுஸோடைய இந்த டாட்டோடைய உயரம் வந்து கரெக்டா அந்த இடத்த விட ஒரு 1/2 இன்ச்சோ முன்னாடியோ பின்னாடியோ தான் வரும். அதை நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டா. இப்ப இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஹூக் பட்டி சைட் பார்த்து பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப ஹூக் பட்டி சைட் பார்த்து எடுத்துட்டு இந்த சென்டர்ல டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பஸ்டோடைய டாட் இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் இருக்கு. இந்த 2.25 இன்ச்சை நம்ம இந்த மாதிரி கிராஸா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வருது 2.25 இன்ச். இந்த மாதிரி இந்த இந்த நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இருக்கோம் இல்லையா, இந்த லைன்ல எந்த இடத்துல அந்த 2.25 வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளவுஸ் எடுத்துட்டு கரெக்டா அந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஹூக் பட்டி சைடு தான் டாட்டோடைய லென்த் வந்து எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஷோல்டரை சமமா ஃபோல்டு பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பஸ்டோடைய நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிப்பிள் பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துருங்க. நிப்பிள் பாயிண்ட் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கர்வ் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த நிப்பிள் பாயிண்ட்டை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்டோடைய டாட்டை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் வந்து சென்டர் கிட்ட வச்சு இங்க முன்னாடி கழுத்துல இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டை வந்து ஷோல்டரோட அளவு வந்து வைங்க. இது வந்து ஷோல்டரோட ரெடி அளவு. அப்ப நம்ம மார்க் பண்ணிருக்க ரெடி அளவுல தான் இந்த ரெடி அளவை வைக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கர்வா எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பஸ்டோடைய டாட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டா இந்த பஸ்டோடைய டாட் இருக்கு இல்லையா, இந்த எண்டு பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டா ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. இப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சி இழுத்துறக்கூடாது, மீடியமா அது எவ்வளவு இழுவ கொடுக்குதோ அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வருது நமக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த 2 இன்ச் இதுக்கு ஒரு 1/2 இன்ச் தான் கீழே தள்ளி போயிருக்கு இந்த டாட் பாத்தீங்க அப்படின்னா. அப்ப இந்த அளவை தான் நம்ம எடுக்கணும். இப்ப இந்த டாட்டோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த 2.5 இன்ச்ல இருந்து தான் நம்ம டாட்டோடைய அகலத்தை வந்து எடுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் இருக்கு. இப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 2.5 இன்ச்ல இருந்து தான் இந்த 1.25 இன்ச் நம்ம வைக்கணும்.
இப்ப இந்த இடத்துல நமக்கு வருது டாட்டோடைய சென்டர் வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போடுவோம் இல்லையா? இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது இந்த டாட்டோடைய ஃபுல் லென்த். இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க வந்து 1.25 இன்ச் எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன்லயே நீங்க எடுத்துக்கோங்க அந்த 1.25 இன்ச். நம்ம 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு போட்டோம் இல்லையா? அந்த லைன்லயே எடுத்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் எடுத்துட்டு ஹூக் பட்டி சைடு பார்த்தே எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தையலுக்காக விட்ட அளவு இல்லையா? இப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் நமக்கு வந்துடும். ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் வந்துடும். இப்ப இது வந்து அப்படிதான் இருக்கு. நமக்கு இது ரெடி அளவு இல்லையா? அப்ப அந்த ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணத இந்த ரெடி அளவுல இந்த மாதிரி வைக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி இதோடைய பட்டி பீஸையும் உடம்பையும் ஜாயின் பண்ணிருக்காங்களே, எந்த லைன் எங்க வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கா? இப்ப இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இந்த பிளவுஸ்ல பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா? இப்ப இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கும் ஒரு லைன் வரையணும். அதே மாதிரி இந்த அளவையும் ஒரு லைன் வரையணும். இப்ப இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேம் இந்த சைடு நம்ம 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டோம் இல்லையா? அந்த லைன்ல இருந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு வி ஷேப் எடுத்துக்கோங்க. வி ஷேப் எடுத்ததுக்கு அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட இது வந்து ஹூக் பட்டியோட ரெடி அளவு. அப்ப நம்ம வந்து இந்த பிளவுஸ்ல ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கைக்குழி குடஞ்சு விட்டணும் இல்லையா? அந்த கைக்குழி வந்து எப்படி வெட்டுறது அப்படின்னா எல்லா பிளவுஸ்லயுமே நீங்க ஒரு 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி ரெடி அளவுல இருந்து வச்சுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச் ரெடி அளவுல இருந்து அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேல இருந்து ரெடி அளவுல இருந்து ஒரு 2.5 இன்ச்சும் இந்த சைட்ல இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு கரெக்டா அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து உள்ள தள்ளி போன மாதிரி மார்க் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்றப்போ நமக்கு அந்த வந்து கையில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வரும் இல்லையா? சுருங்கின மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கும், கப்படிக்காம இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இது பண்றோம். ரொம்ப வந்து நீங்க வந்து 1/2 இன்ச்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்க 1/4 இன்ச் வந்து லைட்டா நீங்க கட் பண்ணாலே போதும். இப்ப அவ்வளவுதாங்க, நம்ம பிளவுஸ்ல மார்க் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா அளவுகளுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப வந்து டாட் வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட்டோடைய அளவை வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா வரும். இப்பவே நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடோடைய டாட்டோட அளவு நம்ம மடிக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால நீங்க ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணாதான் அது பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நம்ம அதை கட் பண்ணிடலாம். இப்ப இந்த கழுத்தோடைய அளவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி அளவை தானே மார்க் பண்ணிருக்கோம். தையலுக்காக நம்ம விடல இல்லையா? அப்ப கட் பண்ணும்போது இந்த மாதிரி டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. இந்த மாதிரி டாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்த வந்து இந்த மாதிரி லைட்டா அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அர்க்காட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த அர்க்காத் ரெண்டையும் ஈவனா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த இடம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அர்க்காத் வந்து நமக்கு ஈவனா வரணும். இந்த மாதிரி இப்ப இப்படி வச்சாலே நமக்கு ஈவனா இருக்கு இந்த இடம். நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க இந்த இடத்துல அர்க்காத் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த இடம் டிஃப்ரெண்டா மாறுது சிஸ்டர் அப்படின்னு. நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டா இருந்தாதான் நமக்கு டாட் வந்து பிடிக்கும் போது ஈவனா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல வந்து நான் சொன்ன மெத்தட்ல கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சமமா தான் வரும். ஏத்தா இறக்க அந்த இடத்துல வராது. பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி ஓரமா வச்சிடலாம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம பட்டிக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டி ஸ்டிச் பண்றதுக்குலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி பீஸ்க்கு நிறையவே நமக்கு கிளாத் இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டி பீஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லென்த் எவ்வளவு சிஸ்டர் வேணும் அப்படின்னு. பட்டி பீஸ்கோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சுக்கு குறையாம எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு குறையாம எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம தாராளமா ஸ்டிச் பண்ண முடியும். பிகினஸா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நீங்க நல்லாவே தைக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து எவ்வளவு எடுக்கணும் கரெக்டா எக்ஸாக்டா தெரியும் இல்லையா? அந்த அளவை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு பட்டிக்கு வந்து 3-4 கிளாத் போட்டு நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா? இதை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணிருங்க.
இப்போ பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பீஸ் இருக்கு. இதவே 2ஆ போட்டு இன்னும் ஸ்டிச் பண்ணலாம். மொத்தம் 3 பீஸ் 3 பீஸா நம்ம எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டி ஏத்த இறக்கமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்றேன். நம்மளோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஷோல்டர் 2 நமக்கு ஈவனா இருக்கணும். இப்போ ஷோல்டர் 2 ஈவனா வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த 2 அர்க்காத் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது 2 ஈவனா வச்சுட்டு இந்த மாதிரி உள் பக்கமா அப்படி தூக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி தூக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த சைடா இல்ல இந்த சைடு ஏதோ ஒரு சைடு வந்து இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு பிடிச்சிட்டு கரெக்டா இந்த ஷோல்டர் நமக்கு ஈவனா இருக்கணும். ஷோல்டரும் ஈவனா இருக்கணும். இந்த ஆம்கோல் பகுதியும் ஈவனா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈவனா வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏறிடும். இப்போ கப்போடைய ஷேப் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ஆம்கோலும் அதே மாதிரி இந்த ஷோல்டரும் நமக்கு கரெக்டா இருக்கணும். இது கரெக்டா இருந்தாலே போதும். இந்த இடம் சுருங்கலா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள நீங்க கை வச்சு அழகா அந்த கப்போட ஷேப்பை தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நம்ம பட்டிக்கான கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ பட்டிக்கான கிளாத் எடுத்துட்டு பட்டியோட கிளாத் வந்து எந்த சைடு நீங்க ஃப்ரண்ட் பக்கம் வந்து மார்க் பண்ண போறீங்களோ அந்த சைடு வந்து ஃப்ரண்டா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க முதல்ல. இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போறேன். இதை வந்து பேக்கா வச்சு போறேன். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, பேக் கொஞ்சம் அகலம் வந்து கம்மியா இருக்கு. அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு இப்ப கீழே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ச் கிளாத் விட்டுட்டு இப்ப கரெக்டா இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 1 இன்ச்சை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டா இந்த 2 இன்ச் நம்ம இந்த பேக் பார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிருங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சதுக்கு அப்புறம் இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே மேல் பக்கமா தூக்கி விட்டுட்டு இந்த பட்டி பீஸை உள்ள இந்த மாதிரி வச்சிருங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பேக் பார்ட்ல இந்த 2 இன்ச்சையும் நம்ம மடிச்சு வச்சிருவோம். மடிச்சடிக்கும் போது இதுவும் நமக்கு உள் பக்கமா போயிடும் இல்லையா. இப்ப இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அழகா இந்த பட்டியோட ரெடி அளவு நமக்கு கிடைச்சிரும். இந்த பட்டி பீஸோட ரெடி அளவு நமக்கு இந்த மாதிரி அழகா கர்வா கிடைச்சிரும். இப்ப இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த சுருங்கலும் இல்லாம ஈவனா எடுத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியோட ரெடி அளவு அப்படியே எக்ஸாக்டா நமக்கு அளவு ப்ளவுஸ்ல வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஈவனா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இது மேலே அழகா ட்ரேஸ் எடுத்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கிளாத் எடுத்துருங்க. இப்ப இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பட்டி பீஸோடைய அளவு, ரெடி அளவு. இப்ப இது நம்ம மார்க் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவு. அப்ப தையலுக்காக நம்ம வந்து மேல ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்றதுக்காக நம்ம தையலுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த மாதிரி 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி தான் பட்டியோட அளவு வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பட்டியோட அளவு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஈவனா இருக்கும். நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்டா வரும். இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது இப்ப இது ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ்க்காக எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி சிஸ்டர் கிராஸ் பீஸ் வந்து நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னு. கிராஸ் பீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல இருக்கும். இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இழுவ கொடுக்கும். ஸ்ட்ரைட் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லையா, கிளாத் இழுத்தா கூட நமக்கு வராது. இதை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் இந்த மாதிரி நல்லா கிராஸா வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அகலத்துல தான் இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா கிராஸ் பீஸுமே ஒரே அளவுல ஈவனா கிடைக்கும். அதனாலதான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப இவ்வளவு கிளாத் இருந்தாலே நமக்கு போதும். கரெக்டா கட் பண்ணிக்கலாம். இப்ப இவ்வளவு பீஸ் நமக்கு கிராஸ் பீஸ் இருந்தாலே போதும். நம்ம இதை உரமா மடிச்சு வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேக்குறீங்க ஐப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு சிஸ்டர் கிளாத் வேணும் அப்படின்னு. நமக்கு கிளாத் வந்து நம்மளோட பட்டியோட லென்த்தை பொறுத்து தான் நம்ம கிளாத் எடுக்கணும். ஆனா அகலம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 இன்ச்சு இருக்கணும், இல்ல 4 இன்ச் இருக்கணும். 5 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டிச் பண்ணலாம். 4 இன்ச் தான் இருக்கணும், அதுவே நமக்கு போதுமானதுதான். இப்ப இந்த மாதிரி ஐப்பட்டிக்கும் ஹூக் பட்டிக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டிக்கு லென்த் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இன்ச் இருந்தாலே போதும். நம்ம நல்லா அழகா ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த 2 இன்ச் 2 இன்ச்சுக்கு அதிகமா வைக்காதீங்க. 2 இன்ச் தான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த மாதிரி ஐப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 2 இன்ச் கிளாத் இருந்தாலே நமக்கு போதும். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்தாச்சு. பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்
இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவும் நம்ம எடுத்தாச்சு. கிராஸ் பீஸ், பட்டிக்கான கிளாத். பட்டிக்கு நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட் கிளாத் போட்டு ஸ்டிச் பண்றீங்க. அப்படி நீங்க ஸ்டிச் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளவுதான், நம்ம பிளவுஸுக்கு எல்லா அளவுகளையும் நம்ம கரெக்டா கட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எவ்வளவு அளவு வந்து தையலுக்காக விட்டோமோ அதை அப்படியே வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா வந்து ஸ்டிச்சிங்கும் ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த அளவுகளுமே மாறாம அளவு ப்ளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம கட்டிங் போட்டிருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.